இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை. இந்த நாளில் இது நமக்கு சரியாக இருக்கு பாருங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். பயப்படாத, பயப்படாமல் அமர்ந்திரு. ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்க பார். எதுக்கு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு எதுக்கு நீ இப்படி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? பயப்படாமல் எந்த காரியத்துக்காக நீ பயந்துகிட்டு இருக்கியோ அந்த காரியத்துக்கு நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அதை ஆண்டோடைய பாதத்தில் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு பயப்படாமல் அமைதியாக இரு. இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சீனும் ரமலியாவின் மகனும் கொண்ட உக்கிரகோபத்தின் நிமித்தம் 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய இது ரொம்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போதே சிரிப்பு வருது பாருங்க. 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகள். இப்போ நம்மளை பற்றி புகஞ்சிக்கிட்டு இருக்கிற 2 பேரை கர்த்தர் சொல்கிறாரு. அவங்களுக்காக நீ அவங்களுடைய கோபத்தினால உன் இருதயம் துவள வேண்டாம். அவங்களுடைய கோபம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் நீ பயப்படாமல் அமர்ந்திரு, உன் இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நமக்கு எதிராக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, யார் எதிர்த்து வந்தாலும் சரி, நம்ம புகஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம மேலே கோபத்தில் இருந்தாலும் சரி, நம்ம பயப்படாமல் அமர்ந்திருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. உன் இருதயம் துவள வேண்டாம். நீ இருதயத்தில் ஏன் சோர்ந்து போயிட்டுருக்க? நீ ஆண்டவர்கிட்ட படிச்சிட்டலாம், பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டலாம். பயப்படாமல் அமர்ந்திருந்து பார், என்ன நடக்குதுன்னு பாரு. நானே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படிம்பார் ஆண்டவர். இப்போது நம்ம என்ன செய்யணுமா? எந்த ஒரு காரியம் நம்ம இந்த நாளில் நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கோ, நம்மளை அமர்ந்திருக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோ, நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திரு, உன் இருதயம் துவள வேண்டாம். நாம் நம்முடைய இருதயத்தை சரியாக வச்சுக்கணும். நம்முடைய இருதயத்தில் மற்றவங்களுடைய கோபத்துக்காக பயந்துக்கிட்டோ, அவங்க செய்கிற காரியங்களுக்காக பயந்துக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்றும் அவரை மீறி நம்மக்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்போ நம்ம போகிறோன்னா நமக்கு முன்னால் அவர் போகிறதுனால அவரை தாண்டி தான் நமக்கு எல்லாமே என்ன செய்யும், வரும். அந்த ஒரு ஞானம் நமக்கு, அந்த ஒரு அறிவு இருந்துன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏத்தால யார் வரான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே வெளியில் போகும்போது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஏத்தால யார் வரேன்னு எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஏத்தால யார் வரேன்னு பயப்படவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீ போகும்போது உனக்கு முன்னால் ஆண்டவர் போகிறாரு, ஏசப்பா போகிறாரு. அப்போ அவங்க வராங்கன்னா அவங்க யாருக்கு முன்னால் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏசப்பாவுக்கு முன்னால் வராங்க. அவரை கடந்து தான் உங்கள்கிட்ட வரணும். அதனால் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நமக்கு முன்னால் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்போ நமக்கு முன்பாக அவர் போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதிராக வர பிரச்சனைகள் முதல்ல அவரைத்தான் என்ன செய்யுது, சந்திக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வருது. அப்போ அவரை சந்தித்த பிறகு நம்மகிட்ட வரும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும்ல. அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுவாரே. கர்த்தாவே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல கடந்த நாளில். அது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும், பிரச்சனைகளையும், குழப்பங்களையும், நம்மை சஞ்சலப்படுத்துகிற காரியங்களையும், நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளையும், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடிய, ஊழியத்துக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளையும் பார்த்து பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். நாம் இருதயத்தில் தைரியமாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்போ நம்ம எதுக்காக பயப்படணும்? பயப்படாமல் அமர்ந்திரு. பயந்துட்டனால என்ன வந்துடும், அங்கே அலைச்சல் வந்துடும், நடுக்கம் வந்துடும், அலசடிப்படுற மாதிரி இருக்கும். அதனால் பயப்படாமல் அமர்ந்திரு. காற்றையும் கடலையும் அதட்டியவர் அமர்ந்திருக்க செய்தாரலாம், அமைதல் உண்டாயிடுன்னு பார்த்தோம்லாம். அதே மாதிரி நம்முடைய இருதயம் பயப்படாமல் அமைதியாக இருக்கும்போது நம்முடைய இருதயம் துவளவும் வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா இரே என்று சொல்லப்படுகிற அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த நாளில் அப்படி தான் சீசர்கள் போகும்போது ரொம்ப காற்று அலைகளும் அடிக்கும்போது பயந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயன்னு சொல்லுவார். அங்கே அமைதியாயிரும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் சொல்வார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். இந்த காரியத்தை நாம் கடைப்பிடிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்போ நமக்கு நன்றி.
இந்த வேளையில் எங்களோடு பேசுனீங்கப்பா. பயப்படாமல் அமர்ந்திருக்கவும் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். எங்களுடைய இருதயம் துவளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கருத்தில் எங்களுடைய